Hello GDC, God's dear children. Happy New Year to all of you. ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் பர்த்டே கொண்டாடுற எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷஸ். பர்டிகுலர்லி ஜனவரி மந்த், வருஷத்தோட தொடக்க மந்த்ல பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஹாப்பி பர்த்டே விஷஸ். இந்த எபிசோடோட பேரு ஹாப்பி பர்த்டே 2000. இந்த எபிசோட என்னோட ஃபேமிலி டெடிகேட் பண்ண ஆசைப்படுறேன். எல்லாரோட அன்புக்கு பாத்திரமா, கிரேட் இன்ஸ்பிரேஷனா, மோட்டிவேஷனா, லீடர்ஷிப் ஸ்கில்ஸோட இருக்கிற இவங்கள மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது நமக்கு சில கேள்விகளை நம்மள நாமளே கேட்டுக்கணும்னு தோணுது. நானும் இந்த மாதிரி எல்லாரோட அன்புக்கும் பாத்திரமா இருக்கேனா? நான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா, மோட்டிவேஷனா? am I a leader? am I a good leader? ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க ஒரு இருட்டான அறைக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா அந்த இருட்டான சூழ்நிலையே பிரகாசமாயிரும். ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க அந்த அறையில இருந்து வெளியில வந்தாங்கன்னா அந்த அறை பிரகாசமாயிரும். இந்த பாசிட்டிவான பீப்புள், அறையை பிரகாசமாக்குகிற, இருளான சூழ்நிலையை பிரகாசமாக்குகிற ஜனங்களை தான் இயேசு மத்தேயு 5:13 சொல்றாரு, நீங்களே உலகிற்கு உப்பும் ஒளியுமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உப்பில்லா பண்டம் குப்பையில. சோ உப்பு இருக்கிறது தெரியாது, ஆனா அது இல்லைன்னா சாப்பிட முடியாது. சோ ஒரு லீடருமே அப்படிதான் இருக்கணும். அதே மாதிரி எவ்வளவு இருட்டான ஒரு இடத்தையுமே நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறது ஒரு விளக்கு. ஒரு கேண்டிலா இருந்தா கூட அந்த ரூம்ல இருக்கிற டார்க்னஸ் எல்லாமே டிஸ்பெல் பண்ணிரும், ரிமூவ் பண்ணிரும். சோ ஜீசஸ் ரொம்ப அழகா சொல்றாங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் தான் இந்த உலகத்திற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு அப்போ நான் யோசிக்கிறேன், அவங்க கிட்ட இருக்கிற குணாதிசயங்கள், லீடர்ஷிப், பாசிட்டிவிட்டி, இன்ஸ்பிரேஷன், இதெல்லாம் என்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது தட் பியூட்டிஃபுல்லி டேக்ஸ் மீ டு தி பிப்ளிக்கல் வேர்ஸ். நீங்களே உலகின் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. லீடர்ஷிப்பை இதை விட அழகா யாருமே டிஃபைன் பண்ணிருக்கவே முடியாது. அதை எனக்கு ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு இது ஒரு அருமையான சந்தர்ப்பமா இருக்கு. சோ உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறீங்கன்னு சொல்ற அந்த கான்செப்டே எனக்கு வந்துட்டு ஒரு அழகான கோல இந்த டூரிக்கு எனக்கு செட் பண்ணி கொடுத்துடுது. சோ நான் செய்யற எல்லா விஷயத்திலும் எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறேனா, ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறேனா? நிறைய நெகட்டிவிட்டி இருக்கிற இந்த சமுதாயத்துல நான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா, பாசிட்டிவ் போர்ஸா இருக்கிறேனா? இந்த மாதிரி நல்ல பாசிட்டிவான மாற்றங்களுக்காக தானே கடவுள் என் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரு அழகான குடும்பத்தை ஏற்படுத்தி தங்கிட்ட இருந்த என்னைய. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம எல்லாரும் கடவுள் கிட்ட தானே முதல்ல இருந்தோம். நம்மள இந்த பூமியில சொற்ப காலம் வாழும்படிக்காக கடவுள் அனுமதிச்சிருக்காங்க. திரும்பியும் நம்மளுடைய பயணத்தை முடிக்கும் போது திரும்பியும் நாம் திரும்ப வேண்டிய இடம் அந்த கடவுளிடமே தான். சோ நம்மளோட சர்க்கிளை நம்ம அழகா வரையணும். அவர் கொடுத்த சர்க்கிளை நம்ம ஒரு ஸ்கொயராவோ ரெக்டாங்கிளாவோ எப்படி வேணாலும் வரையலாம். பட் அதை நம்ம அழகான ஒரு ஷேப்பா உருவாக்கி, லைஃப் இஸ் காட்ஸ் கிஃப்ட் டு அஸ், ஹவு வி லிவ் அவர் லைஃப் இஸ் our gift to God அப்படின்னு அந்த பயணத்தை நம்ம முடிக்கணும். வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு. நாம் அதை எப்படி வாழ்கிறோம் என்பது நாம் கடவுளுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு. சோ நம்ம சமுதா தன்னோட 50 இயர்ஸ்ல தன்னோட லைஃப ஒரு கிஃப்ட் போலதான் கடவுள் கிட்ட கொடுத்திருக்காங்க. சோ அவங்கள பார்க்கும்போது நம்ம எல்லாரும் கேட்டுக்கலாம், have I gifted my life as a return gift to God அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த நியூ இயர்ல இந்த உலகத்திற்கு உப்பாகவும் ஒளியாகவும் நான் இருக்கிறதுக்கு ரெண்டு கோல்ஸ் மட்டும் எடுத்து இந்த பாட்காஸ்ட்ல நான் டிஸ்கஸ் பண்ண ஆசைப்படுறேன். நம்பர் 1 கோல் இஸ் பிரேயர் கோல். கடவுள் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. கடவுள் எப்படி இருக்கிறாரு? ஸ்பிரிட்டா இருக்கிறாரு. ஏன்னா நான் கையால உண்டாக்கின எந்த பொருளையும் பார்த்து நான் கடவுளேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எனக்கே உயிர் இருக்கு. என்ன படைச்ச கடவுளுக்கு நிச்சயமா உயிர்களின் சோர்ஸா இருக்கிற அவரை நான் உயிரற்ற விஷயங்கள்ல பார்க்கவும் கூடாது, வழிபடவும் கூடாது. சோ முதல்ல நான் உணர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள் ஆவியா இருக்கிறார். அவர் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கிறாரு. என்னைய நான் ஏன் மதிக்கணும், என்னைய நான் ஏன் நேசிக்கணும்? நான் கடவுளுடைய ஆவி தங்கி இருக்கிற ஒரு ஆலயமா இருக்கிறேன். அதே போலதான் என்னை அடுத்திருக்கிற மனிதனும் கடவுள் தங்கி இருக்கிற ஒரு ஆலயமாக இருக்கிறான். இதை உணர்ந்தவர்கள், உணராதவர்கள்னு 2 கேட்டகரி இருக்கலாமே தவிர, மத்தபடி கடவுள் நம்மளுடைய சரீரத்தை தான் தன்னுடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான கதை சொல்லுவாங்க. கடவுள் இந்த உலகத்தை எல்லாம் படைச்ச பின்னாடி அவர் எங்கே வாசம் செய்யலாம், எங்கே வசிக்கலாம், எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இடம் ரெடி பண்ணியாச்சு. தான் எப்படி இந்த பூமியில எங்கே இருப்பது அப்படின்னு கேட்டபோது ஒரு சிலர் வானத்தை கை காட்டி அங்கே இருங்கள் சொல்லுவோம் இல்லையா, கடவுள் எங்க இருக்கிறாரு? மேல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கடவுள் சொன்னாரா, இல்ல
அங்க இல்ல, அது என்னுடைய இருப்பிடமா இருக்காது. தேர் ஷுட் பி a better place, இதை விட சிறந்த இடத்தை நான் தேடுகிறேன். அப்போ ஒரு சிலர் கடலின் ஆழத்துல இருக்கும்படி கடவுளிடம் ஆலோசனை வழங்கினார்களாம். கடவுளுக்கு அதுவும் சரியான இடமாக படவில்லை. ஒரே ஒரு மனிதன், ஞானமுள்ள மனிதன் சொன்னானோ, கடவுளை நீங்க மனிதர்களுடைய இருதயத்துல வாசம் செய்யுங்க. ஏன்னா மனிதன் உங்களை உலகமெல்லாம் தேடுவான், ஆனா தனக்குள்ளே வாசமா இருக்கிற உங்களை அவன் அடையாளம் கண்டுபிடித்து விட்டான் என்றால் அதுதான் மிகப்பெரிய வெற்றியாயிருக்கும் அப்படின்னு மனசாட்சியின் குரலாக கடவுள் நமக்குள்ளதான் வாசம் செய்யறாங்க. இந்த இப்படி நமக்குள்ள வாசம் செய்கிற கடவுளோட நம்ம பேசுற அந்த அனுபவம் தான் இறை அனுபவம். பிரேயர்னா என்னன்னு தெரியாம குழம்புறவங்களுக்கு நமக்குள்ள கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கறத அடையாளம் கண்டு அந்த கடவுளோட பேசுகிற ஒரு அனுபவம் தான் இறை அனுபவம். நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குள்ளயும் கடவுள் வாசமா இருக்கிறாரு. ஆனா ஒரு சிலர் இந்த prayer is a communication இல்லையா? So Bible is God speaking to us, prayer is we speaking to God. So ஒரு communication சொன்னா ஒரு sender, ஒரு receiver, ஒரு மீடியம் இருக்கணும். ஓகேயா? அந்த மீடியம் என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஸ்பிரிட், காட் ஸ்பிரிட் ஸ்பீக்கிங் டு ஹியூமன் ஸ்பிரிட். இந்த ரெண்டு ஸ்பிரிட்டும் எங்க இருக்கு? ஹியூமன் பாடிக்குள்ள இருக்கு. சோ கடவுள் எல்லா மனிதருக்குள்ளேயும் வாசம் செஞ்சாலும் கடவுளுடைய பீஸ ஜீசஸ் சொல்றாரு, உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்க கூடாததுமான சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? அதை ஒரு சிலர் தான் பெறாங்க. காரணம் என்ன? ஒரு சிலர் தான் வாழ்க்கையில வெற்றியாளர்களா இருக்கிறாங்க. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த ஸ்டேட்டஸ் ஆர் த பொசிஷன். அந்த வெற்றியை நான் சொல்லல. சமாதானம், பீஸ், குழையாத, மாறாத, மறையாத ஒரு வெற்றி ஒரு சிலர் தான் பெறாங்க, ஒரு சிலர் பெறது இல்ல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கடவுள் பெரியவர் தான், மகா பெரியவர் தான், ஆல்மைட்டி காட், ஆம்னிபட்டன்ட் அண்ட் ஆம்னிபிரசன்ட். ஆனா அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள கடவுளும் கூட நம்முடைய விசுவாசம், நம்பிக்கைக்கு தக்கதா நமக்கு அற்புதங்கள் செய்ய முடியும். எப்படி வானத்திலிருந்து பொழிகிற மழை நாம் ஏந்தும் பாத்திரத்துக்கு தக்கதானே நிறையோ. நான் கொண்டு போய் ஸ்பூனை நீட்டினா ஸ்பூன் தானே நிறையோ. நான் ஒரு பெரிய அண்டாவை நீட்டினா அந்த அண்டாவை நிறைக்கும் இல்லையா? சோ கடவுளும் புதுமைகளையும் அதிசயங்களையும் வெற்றிகளையும் வழிகளையும் நமக்கு காட்டுறது நம்மளோட விசுவாசத்தின் வழியாக தான். சோ இந்த நமக்குள்ள இருக்கிற கடவுளோட கனெக்டடா இருக்கணும் அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய கோலா நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ரெண்டாவது கோல் இஸ் ஹெல்த் கோல். ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட். கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். வெல்த் இஸ் லாஸ்ட், திங் இஸ் லாஸ்ட். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சோ நம்ம வாழ்க்கையில இந்த சர்க்கிள் போடணும் இல்லையா, இந்த ஸ்கொயர் வரையணும் இல்லையா, இந்த ரெக்டாங்கிள் வரையணும் இல்ல, எங்க தொடங்கி எப்படி கரெக்டா நம்ம முடிச்சிட்டு நம்மளுடைய பயணத்தை, நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு கிஃப்டா கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு நம்மளுடைய மிகப்பெரிய வியக்கிலே நம்மளோட பாடி தான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு தலைவலி, ஒரு பல்வலி, ஒரு வயிற்று வலி, அந்த நாளுடைய கோலையே நமக்கு அப்செட் ஆக்கி போட்டுடுது, நம்மளோட மைண்ட் செட்டையே மாத்திருது. சம்டைம்ஸ் ரொம்ப சிக்கா இருக்கவங்களால பிரேயர் கூட பண்ண முடியாது. சோ நம்மளுடைய ஆரோக்கியத்தை நாம சரியா காத்து கொண்டாதான் இந்த பிரேயர் அண்ட் இந்த ஹெல்த் கோல்ஸ் நம்ம கரெக்டா நம்ம மெயின்டைன் பண்ணா இதை தொட்டு இதிலிருந்து பல கோல்ஸ் நம்மளால நிச்சயமா அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா கடவுள் எவ்வளவு தூரத்துக்கு பரிசுத்தமான இருதயத்தை எதிர்பார்க்கிறாரோ அதே போல ப்ராப்பரா அவர் கொடுத்த நம்முடைய சரீரங்களையும் நாம சரியா பார்த்து கொள்ளணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயமா இருக்கிறது. யாராவது ஒருத்தர், anybody who destroys this temple, God will destroy them. நிறைய சிக்னஸ் நம்மள சுத்தி பாக்குறோம். காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சரீரத்தை நம்ம சரியா பேணாம, நம்மளுடைய பயணம் செய்கிற இந்த காரை, இந்த 2 வீலரை, இந்த 4 வீலரை நம்ம சரியா மெயின்டைன் பண்ணாததுனால நம்மளுடைய பயணமே தடைப்பட்டு போயிடுது. நிறைய பேருக்கு பயணமே முடிஞ்சு போயிடுது. சோ இந்த பாடிய நம்ம நல்லபடியா காத்துக்கொள்ளணும். நம்மளுடைய சென்சஸ் தான் இப்போ அதிகமா ஸ்டிமுலேட் ஆகி பல ஃபேன்சி ஃபுட்ல நம்மளையே நம்ம தொலைச்சிடுறோம். கடைசியில உணவே மருந்தா சாப்பிட்ட காலம் போய் மருந்தையே உணவாக உட்கொள்ளுகிற ஒரு காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். சோ இந்த நியூ இயர்ல நம்ம எடுக்க வேண்டிய ரெசல்யூஷன், பல கோல்ஸ் என் முன்னாடி இருக்கு. நான் கண்ணால பாக்குற எல்லா நான் லிவிங் திங்குக்குள்ள கூட ஒரு கோல் இருக்கு, ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு யூஸ் இருக்கு, ஒரு மீனிங் இருக்கு. அப்போ நான் மீனிங் இல்லாத, யூஸ் இல்லாத லைஃப் லீட் பண்ணவே கூடாது. அதுக்கு நான் கேர்ஃபுல்லா பாத்துக்க வேண்டிய விஷயம் 2. 1 நல்ல பிரேயர் கோல்ஸ்,
கம்யூனிகேஷன் வித் காட் அண்ட் நல்ல ஹெல்த் கோல்ஸ், பிகாஸ் காட் ஸ்பிரிட் ரிசைட்ஸ் இன் மீ. ஸோ என்னைய நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. ஸோ எல்லா ஃபேன்சி ஃபுட்ல இருந்து விடுதலை பெற்று நல்ல சரியான உணவை சாப்பிட்டு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தையும் நம்மளோட பிசிக்கல் ஹெல்த்தையும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த 2 கோல்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்மளால பல கோல்ஸை நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ ஐ விஷ் ஒன்ஸ் அகெயின் ஆல் ஆஃப் யூ ஹாப்பி நியூ இயர் 2000. நியூ இருக்கு, நமக்குள்ளேயும் நியூ இருக்கணும்னா நியூ கோல்ஸ் இருக்கணும். நம்ம பார்க்கிற லாட் ஆஃப் இன்ஸ்பைரிங் பீப்புள் கிட்ட இந்த நல்ல விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். நம்மளோட லைஃபே ஒருத்தங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கலாம், இல்லைன்னா வார்னிங்கா இருக்கலாம். சோ இந்த ஜனவரி மந்த்ல பிறந்த எத்தனையோ பேரோட லைஃப் பர்த்டேஸ பாருங்க. அதுல எதெல்லாம் எக்ஸாம்பிளா இருக்கோ நான் எடுத்துக்கிட்ட மாதிரியே நீங்களும் எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. விஷ் யூ a lovely 2000 one celebrating their birthday in the month of January 2000. Meet you in the next episode. God bless you. Great year ahead. புதிய ஆண்டுல ஒரு புதிய பாடல். ஆண்டவர் படைத்த வெற்றியின் ஆண்டிது, இதிலாக மகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இதிலாக மகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் ஆண்டிது, இதிலாக மகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இதிலாக மகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் ஆண்டிது, இதிலாக மகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இதிலாக மகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம், இது கைதட்டி பாடுங்களேன். கர்த்தர் செயல் இது அதிசயம், இது கைதட்டி பாடுங்களேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி
பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் ஆண்டிது, இதிலாக மகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இதிலாக மகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இறைவனுக்காக, இறைவனோடு, இறைவனின் அன்பு குழந்தைகளுக்காக, இறைவனின் அன்பு குழந்தைகளோடு உங்கள் ட்ரீசா சேவியர் என்றும் அன்போடு. இரண்டாந்தே பயணிப்போம். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். வார்த்தை வாழ்வாகட்டும். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், அறிவு வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், அறிவு வேண்டும். எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். சக்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம்.